கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தலாம். அருணோதயம் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் வேறு வெள்ள இரைச்சல் போலே. முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பேரு வெள்ள இரைச்சல் போலே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பவுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. காட்டு மரங்களில் கீச்சிலி போ, எந்த நேசரதோ நிற்கிறா. காட்டு மரங்களில் கீச்சிலி போ, எந்த நேசரதோ நிற்கிறா. நாமம் ஊற்றுண்ட பரிமளமே, இன்பரசத்திலும் அதிமதுரம். நாமம் ஊற்றுண்ட பரிமளமே, இன்பரசத்திலும் அதிமதுரம். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பவுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. அவரிடது கையன் தலைக்கு வலக்கரத்தாலே தாங்குகிறார். அவரிடது கையன் தலைக்கு வலக்கரத்தாலே தாங்குகிறார். அவர் நேசத்தால் சோகமானே, என் மேல் பறந்த கொடி நேசமே. அவர் நேசத்தால் சோகமானே, என் மேல் பறந்த கொடி நேசமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பவுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. நல்ல தகப்பனே, நல்ல தேவனே, உண்மையுள்ள ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற நல்ல ராஜாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்து. உங்கள் சமூகத்தில் வந்து உம்மை துதிக்கவும் உம்மை ஸ்தோத்தரிக்கவும் நீங்கள் பாராட்டின நல்ல கிருபைக்காக கோடானு கோடி நன்றி செலுத்தி உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். அநேகர் இந்த செய்தியின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள், தொடப்பட்டிருக்கிறார்கள், சுகம் பெற்றிருக்கிறார்கள், ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், தேவனை அறிந்திருக்கிறார்கள். உங்கள் வாழ்க்கையிலையும் எந்த விதத்தில் ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து அதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்க விரும்புகிறோம். எனவே நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு அறிவிக்க மறக்க வேண்டாம். அது எங்களுக்கு தொலைபேசியின் வாயிலாகவோ, வாட்ஸ்அப் மூலமாகவோ, இமெயில் வாயிலாகவோ கூட நீங்கள் எங்களுக்கு தெரிவித்தால் உங்களோடு கூட சேர்ந்து நாங்களும் தேவனை துதிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய யூடியூப் சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். இந்த நாளில் நாம் வாசிக்கும்படியாக எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை வாசித்து அதிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு என்ன பேச போகிறார் என்பதை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அந்த வேத பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லாரும் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும்
அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறதென்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பகுதியை நம்ம வாசிக்கும் போது வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது. இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது தேவனை தேடுகிற அவருடைய பிள்ளைகள் மேல் தேவனுடைய கரம் நன்மையாக இருக்கிறது. கர்த்தருடைய கரத்தை குறித்து வேதத்தில் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சிலர் மேல் தேவனுடைய கரம் நன்மையாக இருக்கிறது, ஆனால் சிலர் மேலோ தேவனுடைய கரம் பயங்கரமாகவும் இருக்கிறதாக வேத புஸ்தகத்திலே நம்ம வாசிக்க முடிகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கரம் அல்லது கர்த்தருடைய புயம் என்னையும் உங்களையும் எவ்வளவாய் பாதுகாக்கிறது, எவ்வளவாய் நமக்கு நன்மை செய்கிறது என்பதை குறித்து தான் இன்றைக்கு நாம் வேதத்திலிருந்து சிந்திக்க போகிறோம். நீங்கள் எஸ்ராவின் புஸ்தகத்திலும் நெகேமியாவின் புஸ்தகத்திலும் வாசித்து பார்த்தால் திரும்ப திரும்ப கர்த்தருடைய கரம் எங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது, கர்த்தருடைய கரம் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லப்படுகிற பல வேத வசனங்களை இந்த 2 புஸ்தகத்திலே நம்ம பார்க்க முடிகிறது. எஸ்ராவின் புஸ்தகம் என்று சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். சிறையிருப்பிலிருந்து திரும்பி 70 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பி வந்த இஸ்ரவேல் மக்கள் எருசலேமில் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிற காரியம் எஸ்ராவின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே ஆலயத்தை கட்டுவதற்காக ஆண்டவர் செருபாபேலையும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவையும் ஆண்டவர் பயன்படுத்தினார். அது மாத்திரமல்ல, எஸ்ராவும் வந்து அந்த ஆலயத்தை கட்டி முடித்த பிறகு அங்குள்ள ஜனங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அவரும் வசனத்தை போதித்து சத்தியத்தை ஜனங்களுக்கு போதித்து அவர்களுடைய பாவ வழிகளை அவர்களுக்கு உணர்த்தி அவர்களை கர்த்தருக்குள் தேவனுக்குள் நல்வழிப்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையை கட்டுகிற பணியை எஸ்ரா என்கிறதான பிரதான ஆசாரியனும் அங்கே செய்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதிகளை நம்ம எல்லாம் பார்க்கும்போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கரம் அவனுக்கு எப்படி நன்மையாக இருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு நம்ம சிந்திக்க போகிறோம். நானும் நீங்களும் ஆண்டவருக்காக வாழும்படியாக நம்மளை ஒப்பு கொடுத்தால் தேவன் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவார். இஸ்ரவேல் மக்களுக்கு 70 ஆண்டுகளுக்கு பிறகு எப்படி தேவன் ஆலயத்தையும் கட்டி அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் கட்டினாரோ அதே போல தேவன் உங்கள் வாழ்க்கையையும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளையும் கட்டி ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்த ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? நீங்கள் இருக்கிற இடத்துல கண்களை மூடி, ஆண்டவரே நீங்கள் வார்த்தையினால சொன்னது எனக்கு நிறைவேற்றுங்கப்பான்னு சொல்லி தேவனை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் நிச்சயமாக அற்புதம் செய்ய போகிறார். சேர்ந்து ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறேன். உங்கள் சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உடைய கரங்களில் எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்தின் நிழலில் எங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு இந்த நாட்களில் உண்டாகுவதாக என்று ஜெபிக்கிறேன். இந்த செய்தியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் தேவனுடைய கரத்தின் நிழலில் பாதுகாப்புக்காக கெஞ்சி கொண்டிருக்கிறாங்களோ அவங்க மேலே நீங்கள் மனம் இறங்குவீராக. ஆண்டவரே, உம்முடைய கரத்தினாலே ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாக்கிறீர். உம்முடைய கரத்தின் வல்லமை இந்த பூமிக்கு விளங்க பண்ணுகிறீர். ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கும் பொழுது தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அந்த கரம் எங்களை பாதுகாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒரு நாளும் கர்த்தருடைய கரத்திலிருந்து தீமையை அல்ல நன்மையை அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. நீர் வார்த்தையினால் சொன்னதை உம்முடைய கரத்தினாலே எங்களுக்கு நிறைவேற்றி எங்களை ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்கிறேன். தொலைக்காட்சியின் மூலமாக இந்த செய்தியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் தேவனுடைய கிருபையை கர்த்தர் விளங்க பண்ணுவீராக என்று ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.